அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 21/1/2024 முதல் 27/1/2024 வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஜனவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி மிக இனிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் மிகவும் வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இன்னும் 2 மாதங்கள்ல மேசராசியை விட்டு விலகி அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் அமரப் போகிறார். எனவே இந்த தருணத்துல 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் பல்வேறு விதத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக அவருக்கு பிடித்த கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிறைந்த மாறுதல் கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அபரிவிதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறார். கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் அமர்ந்திருப்பது சமபலம் பெற்ற கிரகநிலைகளின் அமைப்பில் இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பும் இருக்கலாம். சமபலம் பொருந்திய நிலையாக இருந்தாலும் கூட உங்களுடைய சிறு முயற்சி என்பது அவை காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றி என்ற ஸ்தானத்தில் சரிவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள் விலகி புதிதாக நல்ல பல காரியங்கள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல காரிய வெற்றியை நிறைந்து கொடுப்பாருங்க. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பல காரிய தடைகள் விலகி மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் நற்செய்தியாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியனின் அமைப்பு மெல்ல மெல்ல அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளை தைரியமாக அலைச்சலும் துணிச்சலும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன். சூரியனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனுக்கு சமகிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது
மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதனும் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரக நிலைகள் மிகவும் வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு விதமான காரியங்கள்ல நல்ல பல செய்தி இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்குமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு பல காரியங்களை சாதகமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ரிஷப ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அதற்கு பிறகு மிதுன ராசி மற்றும் கடக ராசி என 2 இடங்களிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. உச்சம் பெற்று நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் 25ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவேதான் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல புதிய வாய்ப்புகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 3இல் குரு இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் பெரிய அளவிற்கு சங்கடங்கள் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 4 கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஏனென்றால் 3இல் குரு, ஜென்மத்தில் சனி, 2இல் ராகு, அஷ்டமத்தில் கேது என 4 கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய், சுக்கிரன், புதன் போன்ற கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றன. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் படபடப்பு இல்லாமல் நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. சனி ஜென்மத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஜென்மத்தில் வெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவும் மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். நிறைந்த முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உதவி பெறுவார்கள். இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான அலைச்சல் அதிகரித்தாலும் அதனாலும் ஆதாயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமை உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.